பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கம் சார்பில் சென்னையில் செயற்குழு. சென்னை லாயட்ஸ் காலனியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர்கள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் நலசங்கத்தின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. அதில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. பின்னர் தீர்மானங்கள் குறித்து நிறுவன தலைவர் எஸ். குணமணி செய்தியாளர்களிடம் பேசுகையில், பொறியாளர்களின் முன்னறிவை பயன்படுத்தி நூதன முறையில் தங்கள் சுய லாபத்திற்காக சைட் விசிட் சர்டிபிகேட் பயன்படுத்துவதாகவும், எனவே அதனை முழுமையாக நீக்க வேண்டும் என்றும், சிவில் மற்றும் எலக்ட்ரிஷியன் மரமாத்து வேலைகளுக்கு MP, MLA மற்றும் மாவட்ட செயலாளர்களின் தலையீடு அதிகமாக உள்ளது என்றும், இனி வரும் காலங்களில் அவர்களின் தலையீடு இருப்பின் நம் சங்கத்தின் மூலம் பகிரங்கமாக எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் பெயர் பட்டியலை ஊடகங்களுக்கு தெரிவிப்பதாக சங்கத்தின் மூலம் முடிவு எடுக்கப்பட்டது. இனி வரும் காலங்களில் நிதி இருந்தால் மட்டும் டெண்டர் வைக்க வேண்டும் என்றும், பாரத பிரதமர், மத்திய உள்துறை அமைச்சர், தமிழக முதல்வர், தமிழக அமைச்சர்கள் விழாக்களில் பணிகள் செய்து இதுவரை 30 கோடி ரூபாய் நிலுவையாக கடந்த 4 ஆண்டுகளாக உள்ளது. இதனால் நாங்கள் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளோம் என்றும், இந்த நிலையில் மீண்டும் பணி செய்ய சொல்லும் பொறியாளர்கள், அதிகாரிகள், இதற்கு உறுதுணையாக உள்ள அனைவரையும் நம் சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது என்று கூறினார். இதில் கௌரவ தலைவர் எஸ். லோகநாதன், பொதுச் செயலாளர் பி. சுகுமார், பொருளாளர் என். மணிமாறன், துணைத் தலைவர் டி. அழகேசன், துணைத் தலைவர் எஸ். துரைவேலு மற்றும் 100க்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள், உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர். பொதுப்பணித்துறை மற்றும் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்ததாரர்கள் சங்கத்தின் சார்பாக இந்த அவசர செயற்குழு கூட்டம் கூட்டப்படுகின்றது. எதற்காக இந்த அவசர செயற்குழு கூட்டம் என்றால், பொதுப்பணித்துறையில் மராமத்து பணிகள் செய்கின்ற கான்ட்ராக்டர்கள், ஒப்பந்ததாரர்கள் சுமார் 300 பேர் இந்த சென்னையில நாங்க வேலை செஞ்சிருக்கோம். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு வேலை செஞ்சிருக்கிறோம். ஆனா சமீப காலமாக இப்போ MLA, MP, மாவட்ட செயலாளர்கள், கவுன்சிலர்கள் முதற்கொண்டு பரிந்துரை கடிதம் கொடுக்குறாங்க. இது எவ்வளவு பெரிய தவறுன்னு சொல்லிட்டு MLAக்கும் தெரியல, MPக்கும் தெரியல, மாவட்ட செயலாளருக்கும் தெரியல, கவுன்சிலருக்கும் தெரியல. அதாவது மாவட்ட செயலாளர் மட்டும் வேணா கட்சியை சார்ந்தவராகலாம். மற்ற 3 பேருமே அரசு ஊழியர்கள், அவங்க சம்பந்தப்பட்டவங்க, பச்சை எங்களை கையெழுத்து போடுறவங்க, அவங்க பரிந்துரை கொடுக்குறாங்க. எங்களுக்கு ஆதாரத்தோட ஒரு MLA எங்ககிட்ட இருக்குது. ஆனா நாங்க அதை வெளியிட விரும்பல. இனி வருங்காலங்கள்ல அது மாதிரி கடிதம் கொடுத்தாங்கன்னா எங்க சங்கம் அவங்க பேரையும் அவங்க எந்த தொகுதின்றதையும் பகிரங்கமா நாங்க மீடியா வெளியிடுவோம். இது நாங்க இந்த பொழப்பை நம்பி தான் கிட்டத்தட்ட 40-50 வருஷமா நாங்க வேலை செஞ்சிருக்கோம். நாங்க செஞ்ச வேலைகளுக்கு எல்லாம் 4 வருஷம் பணம் வரல. எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறோம். ஆனா இவங்க உள்ள வந்த உடனே எங்க பணம் இருக்குதோ அந்த வேலையை மட்டும் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பணிக்குமே அதிகப்படியான, அதாவது வெளியே சொல்ல முடியல, அது முதலமைச்சர் தான் தலைவர், அந்த மாதிரி ஒரு டிமாண்டை உருவாக்கிட்டாங்க. ஆனா அது அவங்க உருவாக்கல, அதை உருவாக்குனது பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தான் உருவாக்குனது. இவங்க தான் சென்னையில இல்லாம வெளியூர்ல இருக்கிற கான்ட்ராக்டர், இப்ப பாருங்க, வள்ளுவர் கோட்டத்துல 85 கோடி ரூபாய் வேலை செய்யறாங்க. 85 கோடி ரூபாய் வேலையா 9 மாசத்துல முடிக்கணும். 19 மாசமாவது இது வரைக்கும் முடிக்கல. அந்த தவறை செஞ்சது யாருன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற ஆயிரத்தி ராஜசேகரம், லால் பகதூர், இவங்க தான் இந்த தவறை செஞ்சது. அந்த ஒப்பந்ததாரர் கொடுத்ததே காரணம் அவங்கதான். அந்த பணிகள் மட்டும் 36 பணிகளா இருந்தது, ஒரே ஒர்க் ஆகுனாங்க. அதுக்கு மூல காரணம் யாருன்னு சொன்னா, ஓய்வு பெற்ற சத்தியமூர்த்தி, அதுக்கு முக்கிய காரணம் இருக்கு. அதே மாதிரி இப்ப வருங்காலத்துல இப்ப அண்ணா ஹாஸ்பிட்டல்ல 12 கோடி ரூபாய் ஒதுக்குறாங்க. இப்ப அந்த 12 கோடி என்ன பண்றாங்கன்னா, அவங்களுக்கு வேண்டிய பாட்டை கொடுங்கன்னு சொல்லிட்டு 9 கோடியாக ஒரு வேலை பணியாகும், 3 கோடியாக ஒரு ஒப்பந்த மதிப்பீடு போட்டுக்கிறாங்க. இதுக்கெல்லாம் அவங்க கொள்ளடிக்கிறதுக்கு காரணம் சைட் விசிட் சர்டிபிகேட். அதுதான் நூதனமான கொள்ளை. அது யாருக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மட்டும்தான் அந்த பணியை எடுக்க முடியும். மற்றவங்க யாருமே எடுக்க முடியாது, அந்த பணியை எடுக்க முடியாது. அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, டெண்டர் கால்பர் பண்ண உடனே பொதுப்பணித்துறை அதிகாரிகள் எல்லாம் தலைமுறையாடுவாங்க. யாரும் இருக்கவே மாட்டாங்க. டெண்டர் முடிஞ்ச அன்னைக்குதான் 5 மணிக்கு தான் சீட்ல உட்காருவாங்க. கேட்டாக்கா, நாங்க செக்ரட்டரியேட்ல மீட்டிங் போயிட்டோம், நாங்க வெளியே மீட்டிங் போயிட்டோம், இதே மாதிரி சொல்றதுதான் இவ்வளவு பிரச்சனை. இவ்வளவு பேருக்கும் பணிகள் இல்லாம பாதிக்கப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு எல்லாமே நாங்களும் அமைச்சரை பார்த்தோம், அமைச்சர்கிட்ட கோரிக்கை கொடுத்தோம். ஆனா அமைச்சரும் செவி சாய்க்கிற மாதிரி தெரியல எங்களுக்கு. இப்ப கடைசியா நாங்க முழுசா சங்கத்துல அந்த அவசர எடுத்து சொன்னா, இனி வர ஒப்பந்தத்துல MLA, MP தலையிட்டாங்கன்னா
நாங்க சாகிற வரைக்கும் உண்ணாவிரதம் தலைமை பெரிய அளவுக்கு இருப்போம்ன்றதுதான் இது மூலம் இந்த சங்கத்து மூலம் தெரிவித்துக் கொள்வதுதான் போகுது. என் பேரு இந்த சங்கத்தோட நிறுவன தலைவர் குணமணி, அண்ணன் பேர் சங்க பொதுச்செயலாளர் பி சுகுமாரன், அண்ணன் பொருளாளர் மணிமாறன்.